ஹே சிங்கோஸ், வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவாந்த மெனுல எபிசோட் நம்பர் 11 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட ஷாப்ல கயோல் ஹீரோட பர்ஸை பார்த்ததுனால நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஓடி போறாங்க. ஹீரோயின் ஸ்டாப் பண்ண போனா அதுக்குள்ளாடி கயோல் பறந்து போயாச்சு. இந்த பக்கம் ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல சோகமா இருந்துட்டு இருக்காங்களா. சோய் போயிட்டு என்னடா ஆச்சு, இன்னைக்கு வேலை பார்க்கலன்னு கேக்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு சமைக்க மூடு இல்லைன்னு. ஐயோ, ஒரு பொண்ணால நீ எந்த அளவு மாறி போயிட்டேன்னு பாரு, இப்ப என்ன பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு பேசாம நான் ஃபாரின் போயிடுவான்னு. நீ ஏன்டா ஃபாரின் போகணும், இதேதான் ஜெனியும் சொல்லிட்டு இருக்கான்னு. ஹீரோவும் அவன் எதுக்காக ஃபாரின் போகணும், யாராச்சும் ஒரு ஆள் ஃபாரின் போகணும் அப்படின்னா நான் தான் போகணும், என்னாலதான் எல்லாரோட லைஃப்லயுமே பிரச்சனை, எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியலன்னு. சோயும் அப்படின்னா நீ ஹீரோயினை மறக்க போறியான்னு கேக்குறதுக்கு ஆமான்றாங்க. அப்ப கயோல் அவனே மறக்க போறியான்னு கேக்குறதுக்கு வேற என்ன பண்றது, மறந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கயோல் ஓடி வந்து ஹீரோ ஹீரோ உன்னோட பர்ஸ் என்னோட அம்மா கடையிலேயே நீ விட்டுட்டு வந்துட்டேன்னு. ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்னு ஒரு ஃபேஸ் வச்சுட்டு வாங்கிக்கிறாங்க. கயோலும் நீங்க எதுக்காக என்னோட அம்மாவோட கடைக்கு போனீங்கன்னு கேக்குறதுக்கு சைட் டிஷ் வாங்கன்னு. ஆனா ரொம்ப கோபமா சொன்ன மாதிரி இருக்கா. கயோலுக்கு புரிஞ்சிருச்சு, நீ மேல கோபமா இருக்கியா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. கயோலும் இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொன்னோடனே சோய் எழுந்திருச்சு கயோலோட காதை மூடிட்டு சின்ன பிள்ளை மேல இதெல்லாம் காட்டாத, அவன் என்ன பண்ணான், அவன்கிட்ட சிரிச்சுட்டே பேசு, 8 வயசு தான் ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறாங்க. ஹீரோவும் நீ ஏதாவது சாப்பிட்டியா என்ன அப்படின்னு கேட்க சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சிரிக்கிறதுக்கு கயோலும் இப்பதான் நீங்க நார்மலா இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோ கூட கார்ல ஏறி போறாங்களா. அதை சோய் பார்த்துட்டு 2 பேரும் பண்ற ஆக்ஷன்லயே தெரியுது ரத்த பந்தம் இருக்கு அப்படின்றது. இவங்க 2 பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஜின்னியும் வரா. பாரு என் தம்பியையும் அந்த குட்டி பையனையும் பார்க்கும்போது ஏதோ அப்பா பையன் மாதிரி இருக்குன்னு. சோயும் பாத்தியா உன்னால கூட பிளட் ரிலேஷனை கண்டுபிடிக்க முடியுதுன்னு. ஜின்னியும் என்னடா சொல்றேன்னு கேக்குறதுக்கு சோய் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட அம்மா ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களோட பேர பையனோட போட்டோ எல்லாத்தையும் அனுப்பி சீன் போட்டுட்டு இருக்காங்களா. இவங்களால சகிச்சுக்க முடியல, அதனால கால் பண்ணி உன்னோட பேர பையன் உனக்கு முக்கியம் தான் எனக்கு தெரியுது, ஆனா அதுக்காக அவன் அழகா இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் போட்டோ அனுப்பாத, எங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு பொறாமடி அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்ப ஜின்னியூ வராங்களா. ஜின்னியூ கிட்ட ஹீரோட அம்மா புலம்புறாங்க. ஜின்னியும் உங்களுக்கும் தான் பேர பையன் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்ற, நீ ஏதாவது பேரு பையனை பெத்து வச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு அம்மா ஒருவேளை ஹீரோக்கும் அப்படின்னு ஆரம்பிக்க என்ன ஹீரோட பேர்லாம் இங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் கேட்க ஜின்னியும் எனக்கு தெரியலம்மா, ஆனா ஹீரோவுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், அந்த குழந்தைய நான் இன்னைக்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகி இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ கயோல டிராப் பண்றதுக்காக போயிருப்பாங்கல்ல, கயோலும் தேங்க்யூ சொல்லிட்டு உள்ள போக பாக்குறாங்க. அப்போ ட்வின்ஸா பாத்துட்டாங்க. ஹே ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் நீங்க ஹீரோ தானே அப்படின்னு கேட்க ஆமா உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு அப்படின்னு 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ட்வின்ஸ் 2 பேருமே ஒரே நேரத்துல நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்களா. ஹீரோ சிரிச்சுட்டு கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. என்ன பேசணும்னு சொல்றதுக்கு நீ ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு ஹீரோவும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்னு கேக்குறதுக்கு சியோ சொல்றாங்க இன்னுமே ஹீரோயின் உங்களை மறக்கவே இல்ல, நீங்க ஹீரோயினா லவ் பண்றீங்க அப்படின்னா இப்ப கண்டினியூ பண்ணலாமே, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறதுக்கு இல்லன்றாங்க, உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்களான்னு கேக்குறதுக்கு இல்லன்றாங்க. அப்புறம் என்ன ஹீரோயினா லவ் பண்ணுங்கன்னு ஹீரோ எந்த பதிலுமே சொல்லலையா. அப்ப மின்னும் ஏய் வாய மூடு, ஹீரோயினை நீங்க பார்க்காம இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும், ஹீரோயின் உங்களால ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டான்னு. சியோவும் அவ கஷ்டப்பட்டாதான் அழுதாலாம், அது எதுக்காக அவங்கள மறக்கிறதுக்காக கிடையாது, மறக்க முடியாம, அதனால அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் கரெக்டா இருக்கும்னு. மின்னும் இல்ல அவ மறந்துட்டா, இப்பதான் அவளோட லைஃப்ல மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கா, இந்த நேரத்துல மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ள நீ கனெக்ஷன் உருவாக்க ட்ரை பண்றியா அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ஹீரோவும் 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா நான் மின் சொன்ன மாதிரி தான் கேட்க போறேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்ச யார் கூடயுமே கனெக்ஷன்ல இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு. அடுத்த செகண்ட் சியோவும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என் அக்காக்கு இன்னும் கல்யாணம் ஆகவே இல்லையே, அவ தனியா தான் கயோல இவ்வளவு நாளும் வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு. ஹீரோக்கு ஷாக்கு, என்ன சொல்ற கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்க சியோ மின்ன திரும்பி பார்த்து ஏய் நீ ஹீரோவும் ஹீரோயினும் தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ கிட்ட அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு போய் சொன்னியான்னு கேட்க மின்னும் நான் அவனை இன்னைக்குதான் முதல்ல பாக்குறேன், நான் எப்படி அவங்க கிட்ட போயிட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு. ஹீரோவும் எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க 2 பேருமே வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு உட்காந்து நான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி நம்ம கிட்ட போய் சொல்லியிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே அவங்களோட ஃபேமிலியை தான்
பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணும்போது இப்படி எல்லா சிச்சுவேஷன்லயுமே ஹீரோயின் ஃபேமிலியை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க ஹீரோ வேண்டாம் அப்படின்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்காக அவங்க வீட்டுக்கு வெளியிலே வெயிட் பண்ணி ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயின் என்ன மன்னிச்சிடு, இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்தையுமே மன்னிச்சிடு, இதுக்கு மேல நான் உன் லைஃப்ல நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் உன் கண்ணு முன்னாடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்னடா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க கட் பண்ணா வீட்டுக்குள்ள போகக்கூடிய ஹீரோயின் ஒரு மாதிரி இருந்துட்டே இருக்காங்களா. அப்போ சியோ போயிட்டு இன்னைக்கு நாங்க ஹீரோ மீட் பண்ணோம், ஹீரோக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தயவு செஞ்சு உன்னோட வீம்பு எல்லாத்தையுமே மறந்துட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ எதுக்காக பிரிஞ்சன்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாத்தையுமே மறந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணி உன்னோட லைஃபை செட்டில் பண்ண பாரு அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு போறாங்க. ஹீரோயின் அதை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகி வீடு முழுக்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டென்ஷன் ஆனாலே வீடு முழுக்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க போல. இந்த பழக்கம் எனக்கும் இருக்கு. உங்களே யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோ ஜிம்முக்கு போறாங்க. ஆனா எப்படிடா ஹீரோயினை மறக்கிறது அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல ஜெனியோட அப்பாவுமே அதே ஜிம்முக்கு போயிருப்பாங்களா. அவங்களுக்கு ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப கோவமா வந்துட்டு இருக்கு. இவனால தானே என் பொண்ணு அழுதுட்டு இருக்கா, இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு சாப்பிட வரேன், ஒரு கெஸ்ட்டை கூட்டிட்டு வரேன், நல்லா ரொம்ப எரிப்பா சமைச்சு வை அப்படின்றாங்க. அவங்க ஒய்ஃபும் ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ ஒர்க் அவுட் பண்றியா, ஒர்க் அவுட் பண்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனா இப்படி ஸ்லோவா பண்ணக்கூடாதுன்னு ரன்னிங் ஸ்பீடை கூட்டி வைக்கிறாங்க. சின்ன பிள்ளைத்தனமா பண்றாங்க. ஹீரோவும் ஈடு கொடுத்து ஸ்பீடா ஓடி இருக்காங்க. கடைசியா பரவாயில்லடா உன்னோட பாடியை நீ நல்லா தான் மெயின்டைன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா உட்கார போறாங்களா ஹீரோ கிட்ட போயிட்டு என் கூட வீட்டுல சாப்பிடவான்னு. ஹீரோவும் என்னையா கூப்பிடுறீங்கன்னு, ஏன்னா இது வரைக்கும் ஜெனியோட அப்பா ஹீரோ மதிச்சதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட கூப்பிடுறாங்களா, அதனால நிஜமாவே என்னதான் கூப்பிடுறீங்களான்னு கேட்கறதுக்கு ஆமா வந்து தொலை கூப்பிடும் போதே வந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ ஓகே அப்படின்னு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் அடிச்சு பரண்டு ஓடி வராங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நர்ஸ் கிட்ட ஒரு சின்ன பையன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கால் பண்ணான். கயோல் அவனோட நேம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருந்து கயோலும் அம்மா நான் இங்கே இருக்கேன்னு. ஹீரோயின் ஓடி போயிட்டு கயோல் எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, நீ நல்லா தானே இருக்க, கை காலம் ஒழுங்கா தானே இருக்குன்னு கேட்கறதுக்கு அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாமான்னு. அப்போதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகவே வருது. கயாலும் அம்மா அது வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் என்னை மூச்சுட விடு, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் மூச்சுட முடியும், இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு பதட்டத்தில் ஓடி வந்தேன்னா ஸோ எனக்கு படபடன்னு வருதுன்னு கயோலும் கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் கயோல் ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி கடையோட சைன் போர்டு என் மேலே விழுற மாதிரி போச்சு, நல்ல வேலையா அங்கே ஒருத்தவங்க என்னை காப்பாத்துறாங்க. யாருன்னு கர்ட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்தா வேற யாரு, பார்க்கு தான். ஸோ பார்க் தான் என்னை காப்பாத்தினது, அவருக்கு தான் 2 கையும் முறிஞ்சு போச்சு அப்படின்னு காமிச்சு கொடுக்க ஹீரோயினும் பார்க்கிட்ட போய் சாரி சொல்றாங்க. அதுக்கு பார்க்கும் நல்ல வேளை அவை மேல படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா பார்க்கோட அம்மா வந்துடுறாங்க. டேய் நீ என்ன சின்ன பிள்ளையா, பார்த்து எடுத்து போக தெரியாதா, எப்படி கை உடைஞ்சு கிடக்குற பாரு அப்படி இப்படின்னு திட்ட. கயோலும் பாட்டி அவனை திட்டாதீங்க, ஆக்சுவலி அவன் என்ன காப்பாற்ற போய் தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு ஹீரோயினும் மன்னிப்பு கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே கயோல் சொல்கிறாங்களா. அப்போ பார்க்கோட அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஐயோ பார்க்கோட அம்மா நம்மளை திட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் பார்க்கோட அம்மா நீ நல்ல வேலை பண்ணியிருக்கடா, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க, ஒன்ன மாதிரி பெரிய ஆள் வந்துட்டு பெட்ல அடிபட்டு கிடந்துச்சு அப்படின்னா சமாளிச்சிடலாம், 8 வயசு சின்ன பையனுக்கு அடிபட்டுச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும், நீ கரெக்டான வேலை தான் பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கயோலுக்கு இன்னும் கில்ட்டி ஃபீலிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஜெனியோட அம்மா ஜெனி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் நான் நின்றுட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்க இனியொரு விஷயமா அவங்களுக்கு இப்போ ஞாபகம் வருது. ஹீரோட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு 3rd ரேட்டடான பொண்ணு பின்னாடி தான் என் பையன் சுத்திட்டு இருக்கா, அந்த பொண்ணு ஹை ஸ்கூல் மட்டும் தான் முடிச்சிருக்கா, அவளோட சிப்ளிங்ஸ் எல்லாத்தையும் அவ தான் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு அம்மா கிடையாது, ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இது எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க சமைச்சிட்டு இருந்தது கருகி போற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனியோட அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அவங்களும் போய் பார்க்கும்போது நீ சொன்ன கெஸ்ட் இவன் தானா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க ஆமா ஆமா நீ கை கழுவிட்டு வா ஹீரோ, நான் இவ என்ன சமைச்சிருக்காளோ அதை டேஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோவை கை கழுவ அனுப்பிச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டு நிறைய மிளகாவை எடுத்து அவங்க சமைச்சதுல போட்டுட்டு இருக்காங்க. ஜெனியோட அம்மா பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்ளோ காரம் யார் சாப்பிடுவாங்க,
ஹீரோவுக்கு காரம் பிடிக்கவே பிடிக்காது, நீ எவ்வளவு ஆட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு என் பொண்ணு அவன் அள வச்சான்ல, அதனால அவன் கண்ணுல இருந்து இன்னைக்கு கண்ணீர் வரணும், அவன் மூக்கெல்லாம் ஒழுகணும், அந்த அளவு அவனுக்கு காரத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு மிளகுப்பிடி எடுத்து அள்ளி தட்டுறாங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் தடுக்க கேட்கவே இல்லை. இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்களா, என்னால சகிச்சுக்கவே முடியல, இதை விட இன்னும் காரம் ஆட் பண்ண போறேன்னு காரத்தை ஆட் பண்ணி ஹீரோ முன்னாடி கொண்டு போய் வைக்க போறாங்க. ஆக்சுவலி ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. அதனால அவங்க இதுல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொன்ன உடனே ஹீரோவும் சரி அப்படின்றாங்க. ஆனா ஜெனியோட அம்மா இல்ல நீ இதை சாப்பிட வேண்டாம், வேற நிறைய டிஷ் இருக்குல்ல, இதை சாப்பிடுன்னு சொல்றதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நான் சாப்பிடுறேன்னு அது எரிப்பா இருந்தா கூட அதை சகிச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்களா. ஜெனியோட அம்மாவுக்கு ஐயோ அப்படின்னு இருக்குது. ஜெனியோட அப்பா கேக்குறாங்க, இதெல்லாம் நான் உன்ன புள்ளி பண்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுதானே? ஹீரோவும் தெரியுது, ஆனா இது நல்லா இருக்கு நான் சாப்பிடுறேன்னு கண்ணீர் வடிய மூக்கு ஒழுக காரத்தை சாப்பிட முடியாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜெனியோட அப்பாவும் நல்லது அப்படின்னா அதுல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடு, அப்பதான் எனக்கு திருப்தி ஆகும்னு. சோ ஹீரோ தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனியாவோட அப்பாவும் தெரிஞ்சே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனியோட அம்மா உடனே ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுத்துட்டு வந்து இதை குடி, அட்லீஸ்ட் இதையாச்சும் குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள இருந்து ஜெனி வழியில வந்துட்டா. ஹீரோ நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்தா ஒரு காரம் ஒத்துக்காதே, என்ன நீ இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கன்னு கேட்கறதுக்கு ஜெனியோட அப்பாவும் அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால சாப்பிடட்டும்னு ஹீரோவும் ஆமா நான் சாப்பிடுறேன்னு. ஜெனியும் இல்ல உனக்கு காரம் ஒத்துக்காது, எதுக்காக நீ இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்பா நீங்க நிறுத்துங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்க ஒரு சண்டை போட்டு பாக்குறாங்க. ஆனா ஜெனியோட அப்பாவும் நிறுத்துற மாதிரி தெரியல, ஹீரோவும் நிறுத்துற மாதிரி தெரியல. அதனால ஜெனி இப்ப நிறுத்த போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல அதை எடுத்து கபக்குன்னு வாயில போட்டுடுறாங்க. உடனே ஜெனியோட அம்மா போயிட்டு உனக்கு இந்த டிஷ் அலர்ஜி உண்டா அப்படின்னு டக்குன்னு முதுக தட்டுறாங்க. வாயில இருக்கிறது வெளியில விழுது. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. பாவம் ஒரு பெரிய டிராமாவே அங்க நடந்துருச்சு. இந்த பக்கம் ஹீரோயினும் பார்க்கும் வாக்கிங் வந்திருக்காங்களா, அப்போ பார்க்கோட கண்ணில் ஏதோ ஒன்று விழுந்துருச்சு. பார்க்கால அதை எடுக்க முடியல, கண்ணை ஒரு மாதிரி பண்றாங்க, ரெண்டு கையிலையும் அடிபட்டிருக்குல்ல, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஹீரோயின் அதை கவனிச்சிச்சு, பார்க் நில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு அவங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை எடுத்து விடுறதுக்காக ட்ரை பண்றாங்களா. பார்க்குக்கு மூச்சே விட முடியல. ஹீரோயினை ரசிச்சு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணில் இருக்கிறத எடுத்து விட்டுட்டு இப்போ நீ மூச்சு விடலாம், பார்க் மூச்சு விட அப்படின்னு சொன்னோடனே பார்க் மூச்சு விட்டுட்டு இனி இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாத, என்னோட கை சரியில்லைனா கூட பரவாயில்ல, நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புன்னு. ஹீரோயினும் நான் எப்படி கிளம்ப முடியும், என்னோட பையனால தானே உனக்கு அடிபட்டுச்சு, அவனை காப்பாத்த போய் தானே அடிபட்டுச்சு, அதனால உன்னோட அம்மா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் உன் கூட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. பார்க்கும் என் அம்மா இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு ஒன்னே சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தெரிஞ்சே நீங்க உட்காந்துட்டு இருப்பியா, ஒழுங்கா நீ கிளம்பிப்போ அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவன் பிளஷ் பண்றான், அதனாலதான் இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியும் பார்க்குக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஜெனியோட அப்பா தனியா இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ போயிட்டு உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது, நீங்க எடுக்கவே இல்லை, உங்க ஒய்ஃப் ரொம்பவே பதட்டம் ஆயிட்டாங்கன்னு. ஜெனியோட அப்பாவும் இது எல்லாம் என்னோட தப்பு தான், நான் உன்னை பழி வாங்குறேன் அப்படின்றதுக்காக ஏதோ பண்ணப்போ அது என் பிள்ளையோட உயிரையே எடுக்க போயிடுச்சுன்னு. ஹீரோவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவ நல்லாதான் இருக்கா, அதே மாதிரியே நானா இருந்தாலும் நான் ஒரு பெண்ணை பெத்து அந்த பொண்ணு ஒரு பையன் பின்னாடி சுத்தி அந்த பையன் கண்டுக்கவே இல்லை அப்படின்னா நானும் உங்களை மாதிரி தான் கோவப்படுவேன். ஆக்சுவலி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அவனை பிச்சு போட்டாலும் பிச்சு போட்டுருவேன்னு ஜெனியோட அப்பா சிரிச்சுக்கிட்டே சரி இதுக்கு மேல நான் எனக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டை பெருசாக்கணும்னு நினைக்கவே இல்லை, அதனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அக்ரிமெண்ட் வந்த மாதிரி வருது. இங்க கட் பண்ணா யோனாவோட கிளினிக்ல ஒருத்த வந்து உட்கார்ந்துட்டு நீ என்ன பெரிய ஐடல் மாதிரி மாத்திரன்னு சொல்லியிருந்த, ஆனா பாரு எனக்கு எவ்வளவு அலர்ஜி வந்திருக்கு, எல்லாம் ஒன்னாலதான், நீ டாக்டரா இல்லனா டாக்டர் மாதிரி வேஷம் போட்டவளா அப்படின்னு கேட்க யோனா ஆல்ரெடி நிறைய பிரச்சனையில இருக்கா. வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க, போறதுக்கு இடம் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்பா கிடையாது, கல்யாணம் நடக்காதான் தெரியாது, யாரும் சப்போர்ட் பண்ணல, இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டு இவன் ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு நீ டாக்டரா டாக்டர் இல்லையான்னு கேட்டா யோனா கோவம் வருமா கோவம் வராதா, நான் ஒழுங்கா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், நான் உன்கிட்ட குடிக்க கூடாது, 1 மாசத்துக்கு நீ எதையுமே குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனா நீ நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு எனக்கு அலர்ஜி ஆயிட்டுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு காசு திருப்பி கொடு இல்லைன்னா திரும்பவும் சர்ஜரி பண்ணிவிடு அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே யோனாக்கு செம்ம காண்டாயிடுச்சு, நீ யாருன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கடான்னு. அந்த பையனும் நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா, தெரிஞ்சா
இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்ட, உன்னையனால இந்த ஆஃபீஸை விட்டு துரத்த முடியும், உனக்கு வேலை இல்லாம பண்ண முடியும் தெரியுமான்னு கேக்குறதுக்கு யோனாவும் நீ என்ன பெரிய தக்காளி தொக்கு மாதிரி பேசிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடா, இல்லனா பிச்சு போடு, பிச்சு பாத்துக்கோ, இவன் குடிச்சிட்டு வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருப்பான் அப்படின்னு பயங்கரமா திட்டி விடுறாங்க. அடுத்த செகண்டே யோனாவோட வேலை காலி. ஒரு ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்து ஐயோ அப்படின்னு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. யோனாவோட லைஃப்ல உருப்படியா ஒரு விஷயம் கூட இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லையா. ஸோ யோனாவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ கால் பண்றாங்க. யோனாவுக்கு செம்ம காண்டாவது. கட் பண்ணி விட்டா திரும்பவும் கால் வருது. ஸோ காலை அட்டன் பண்ணி நான் கட் பண்ணி விடுறேன் அப்படின்னா நான் பிஸியா இருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியாதா, திரும்ப திரும்ப கால் பண்ணி ஏன்டா என்ன தொந்தரவு பண்ற, நீ எல்லாம் எனக்கு தம்பியா அப்படின்னு கேட்க நான் உன் தம்பி கிடையாதுமா, நான் உன்னோட பாஸ், நான் தான் பார்க் அப்படின்றாங்க. யோனாக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. ஐயோ இப்போ இவன் எதுக்கு கால் பண்ணியிருக்கான், அதுவும் ஓவோட ஃபோன்ல இருந்து எதுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிச்சா பார்க் சொல்றாங்க நான் உன்னோட விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னா நீ ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரிதான் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. யோனாவும் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு அப்ப என்னாலே என்னோட ப்ராமிஸை காப்பாற்ற முடியாதுன்னு யோனா வேற வழி இல்லாம சரி சரி அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ வந்துட்டு பார்க்கிட்ட என்ன ஆச்சு, யோனாக்கும் உங்களுக்கு நடுவில் ஏதாவது இருக்கா என்ன சீக்ரெட், நீங்க சொன்ன உடனே அவ கேட்கறாளா என்ன அப்படின்னு கேட்க பார்க்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு சீக்ரெட், அதே என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா என் அக்கா இருக்காளே அவ ஒரு சரியான லூசு, அவ பின்னாடியே நீங்க சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு யோனாவை கேட்கறாங்க. பார்க்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, போடா பிச்சு போடுவேன் அப்படின்னு துரத்தி விடுறாங்களா. இது செம ஃபன்னா இருக்கு. இப்ப போறதுக்கு இடம் இல்லாம யோனா கடைசியா அவங்க வீட்டு முன்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. உள்ள போனா கேவலப்படுத்துவாளுங்களே, வீட்டை விட்டு வெளியில போயிட்டு திரும்பவும் வரேனே அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ யோனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும், பார்க் வந்துட்டு யோனாவை மிரட்டிட்டு இருக்காங்க. சோ பார்க்குக்கு யோனா அடங்கி போவாங்களா, ஹீரோவும் ஹீரோயினும் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கயோல் வேற எனக்கு ஒரு அப்பா வேணும்னு கேட்டிருக்காங்க, ஹீரோயின் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஹீரோயின் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.